பேபிஸ், இன்றைக்கி வந்து நம்ம பேபிஸ்க்கு எப்படி ஆப்பிள் ஹல்வா கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஃபுல் ஆப்பிள் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதோட ஸ்கின் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரே மாதிரியாக நீங்கள் பியூரி இல்லை வந்து நீங்கள் கஞ்சி அந்த மாதிரி கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது டேஸ்டியாகவும் இருக்கும். வந்து பேபிஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஆப்பிளோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் அதுக்கப்புறம் சீட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் வந்து பேபிஸ் வந்து உங்களுக்கு ஒரு 7 months ஆயிட்டாங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் ஃபுட் மாதிரி நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிள் கூட வந்து சின்ன ஒரு ஸ்மால் ஒரு 2 teaspoon ஆஃப் வந்து சோஜி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கீ வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கீ வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கீ வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் கீ போடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் பிளாக்காக விட்டுறாமல் லைட்டாக மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இதில் வந்து எதுவும் கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா மினிட்ஸ்க்கு ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் சோஜி வந்து கொஞ்சம் வெந்து வர மாதிரி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு வாட்டர் வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1 full ஆப்பிள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆப்பிள் வந்து ஈஸியாக குக் ஆயிருங்கிறதுனால நம்ம டேரெக்டாக இதில் போட்டாச்சு. எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேண்டாம். அப்போ தான் நமக்கு ஹல்வா கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆப்பிள் வந்து நல்லா குக் ஆகணும். வச்சு நீங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி போதும். நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிடலாம். பேபிஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.